நேர்களே, ஒருவேளை நீங்கள் இப்போ தான் ஜாயின் பண்ணுறீங்க, டிவி இப்போ தான் பார்க்குறீங்க, இந்த விபத்து குறித்தான தகவல்கள்லாம் தெரிஞ்சிருக்கு அப்படின்னா இந்த விபத்து தொடர்பான அடிப்படை தகவல்களை தான் இந்த தொகுப்பில் நம்ம பார்க்க இருக்கிறோம். அந்த வகையில் ஏர் இந்தியா விமானம் AI-171 இந்த விமானம் தான் தற்பொழுது விபத்தை சந்தித்திருக்கக்கூடிய விமானம். போயிங் 7878 ட்ரீம் லைனர் வகையை சார்ந்த ஒரு விமானம். பாதுகாப்பிற்கு ரொம்பவே பெயர் பெற்ற விமானம்லாம் சொல்கிறாங்க. அதிக பிரம்மாண்டமான அளவில் அதிக வசதிகள் கொண்ட ஒரு விமானமாக இருந்திருக்கிறது. அகமதாபாத்திலிருந்து புறப்பட்டு லண்டனின் கேட்விக் விமான நிலையத்தை நோக்கி தனது பயணத்தை தொடங்கியது இந்த ஏர் இந்தியா விமானம். புறப்பாடு பார்த்தீங்கன்னா சரியா பிற்பகல் 1:38 மணி அளவில் டேக் ஆஃப் ஆன நிலையில் சில நிமிடங்களிலேயே விபத்து நேரம் பாருங்க, பிற்பகல் 1:40 மணி என்ற அளவிலே தான் நடந்திருக்கிறது. ஸோ டேக் ஆஃப் ஆன ஒரு நிமிடத்திலேயே பார்த்தீங்கன்னா விமானத்திலிருந்து ஏடிபி என்று சொல்லக்கூடிய அந்த தரை கட்டுப்பாட்டு மையத்துக்கு மேடே சிக்னல் ஒரு அலர்ட் ஆனது போயிட்டு இருக்கு. அதாவது ஹெல்ப் மீ, எங்களுக்கு உதவி பண்ணுங்க என்பதுதான் அதன் பொருள். ஸோ அந்த சிக்னல் இங்கே வந்த உடனே பதிலுக்கு இங்கிருந்து என்ன உதவின்னு கேட்கறதுக்குள்ளவே சிக்னல் கட் ஆயிருக்கு. அந்த பக்கத்திலிருந்து ஒரு அமைதி நிலவி இருக்கிறது. அதன் பிறகு சில மணித்துளிகளில் விமானம் விழுந்து நொறுங்கி இருக்கிறது. விமானம் எங்கே விழுந்து நொறுங்கினதுன்னு பார்த்தா பக்கத்திலே இருக்கக்கூடிய ஒரு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையின் மாணவர் விடுதி, அங்கு மாணவர்கள் சாப்பிடக்கூடிய மெஸ் இந்த கட்டிடத்தில் தான் இந்த விமானமானது விழுந்து நொறுங்கி இருக்கிறது. இதனால் விமானத்தில் பயணித்தவர்கள் என்பதை தாண்டி அந்த மாணவர் விடுதியில் இருந்த மாணவர்கள் 60க்கும் மேற்பட்ட மாணவர்களுடைய நிலையும் தான் தற்பொழுது அச்சத்திற்கும் பதற்றத்திற்கும் உள்ளாகி இருக்கிறது. இந்த நிலையில் இந்த விமானத்தில் பயணித்தவர்கள் எத்தனை பேர் இருக்காங்க அப்படின்னு நம்ம பார்க்கும்போது மொத்தம் 230 பயணிகள் இருந்திருக்கிறார்கள். இந்த 230 பயணிகளில் 217 பேர் பெரியவர்கள், 11 பேர் குழந்தைகள், 2 பேர் கை குழந்தைகளும் இருந்திருக்கிறார்கள். இதில் விமான பணியாளர்கள்னு பார்த்தோம்னா 12 பேர் இருந்திருக்காங்க. இந்த 12 பேரில் ஆப்வியஸ்லி 2 பேர் பைலட்டுகள், விமான ஓட்டுநர்கள். அதில் ஒருத்தர் பார்த்தீங்கன்னா சுமித் சபர்வால் என்ற நபர் 8000 மணி நேரத்திற்கும் மேல விமானம் ஓட்டிய அனுபவம் வாய்ந்தவர். இன்னொருத்தர் பார்த்தீங்கன்னா கிளைவ் குந்தர் என்ற கோ பைலட், இணை விமானி. அவருக்கு 1000 மணி நேரத்திற்கும் மேல விமானம் ஓட்டி அனுபவம் இருக்கிறது. ஸோ 2 பேருமே மிகுந்த அனுபவம் வாய்ந்த ஒரு பைலட்ஸ் தான் இந்த விமானத்தை கையாண்டிருக்காங்க. ஆனாலுமே இந்த விபத்து தற்பொழுது ஏற்பட்டிருக்கிறது. இதற்கான காரணம் என்ன அப்படின்ற ஒரு கேள்விக்கு நிறைய தரப்பிலான பதில்கள் கொடுக்கப்படுகின்றன. இது ஒரு தொழில்நுட்ப ரீதியான ஒரு கோளாறாக இருக்கலாம்னு சொல்றாங்க. இன்னொரு பக்கம் என்ஜின்ல பறவை மோதி இருக்கும், அதனால ஏற்பட்ட விபத்துன்னு சொல்றாங்க. இன்னும் ஒரு சிலர் மனித தவறாக இருப்பதற்கும் நிறைய வாய்ப்புகள் இருக்குதுன்னு சொல்லப்படுறாங்க. ஸோ இது எல்லா கோணத்திலிருந்துமே தற்பொழுது விசாரணையானது போயிட்டு இருக்கு. இன்னும் குறிப்பா இந்த விமானத்தின் கருப்பு பெட்டி கைப்பற்றப்பட்டால் மட்டும்தான் நமக்கு முழுமையான காரணம் தெரிய வரும். ஆனால் அந்த விமான பயணம் அப்படின்றது சில நிமிடங்கள் மட்டுமே நீடித்த ஒன்றுதான். அந்த சில நிமிடங்கள்ல எந்த அளவுக்கு அது தரவுகளை சேகரித்து வைத்திருக்கும் அப்படின்ற ஒரு கேள்வியும் இங்க வலுவாகிறது. இந்த நிலையில இது இட்ஸ் an international flight, சர்வதேச விமானம் போது இந்தியர்கள் மட்டுமில்ல, இன்னும் பிற தரப்பினரும் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். அந்த வகையில் பாருங்க, இந்த விமானத்தில் 169 இந்தியர்கள் பயணித்திருக்கிறார்கள். 53 பிரிட்டிஷார் இங்கிலாந்து நாட்டைச் சேர்ந்தவர்கள் பயணித்திருக்கிறார்கள். 7 பேர் போர்த்துகீசிய நாட்டைச் சேர்ந்தவர்கள். இதில் ஒருத்தர் கனடா நாட்டைச் சேர்ந்தவர், கனடியர். ஸோ இவங்க எல்லாரும் தான் இந்த விமானத்தில் பயணிச்சிருக்காங்க. இதில் இன்னும் குறிப்பாக சொல்லணும்னா சில பயணிகள் விமானத்தில் ஏறுறதுக்கு முன்னாடி ஏர்போர்ட்ல இருந்து எடுத்து போட்ட வீடியோ அதுவுமே கூட தற்பொழுது வைரலாகக்கூடிய நிலவரத்தையும் நம்மால் பார்க்க முடிகிறது. ஸோ இத்தனை பயணிகள் லண்டனை நோக்கி தங்களுடைய பயணத்தை தொடங்கிய நிலையில் பயணம் தொடங்கிய சில நிமிடங்களில் இந்த அளவுக்கு கொடூரமான முறையில் அந்த பயணம் நிறைவு பெறும்னு அதில் பயணித்தவர்களும் நினைத்திருக்க மாட்டார்கள், அவர்களுடைய உறவினர்களும் தற்பொழுது நினைத்திருக்க மாட்டார்கள். இந்த நிலையில் இவர்கள் இன்றி இந்த மாணவர் விடுதியில் இருந்து 60க்கும் மேற்பட்ட மாணவர்களும் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் கிட்டத்தட்ட 20 பேர் பலியாகி இருப்பதாக ஒரு சில தகவல்கள் நமக்கு தெரிய வந்திருக்கின்றன. ஒரு 4-5 மாணவர்கள் இன்னும் காணவில்லை அப்படின்ற ஒரு விஷயமும் பதிவு பண்ணப்பட்டிருக்கு. அதே நேரத்தில் காயமடைந்த மாணவர்கள் தற்பொழுது இங்கு அகமதாபாத்தில் இருக்கக்கூடிய சிவில் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். அவங்களுக்கு தொடர்ந்து தீவிர சிகிச்சையானது போயிட்டு இருக்கு. மருத்துவமனைக்கு வெளியில உறவினர்களும் நண்பர்களும் குழுமி கண்ணீர் வடிக்கக்கூடிய காட்சிகளையும் நம்மால் பார்க்க முடிகிறது. இந்த நிலையில் இந்த விமான விபத்து தொடர்பாக பல்வேறு சர்வதேச தலைவர்களும் தங்களுடைய இரங்கல் செய்தியை பதிவு செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆல்மோஸ்ட் இந்த விமானத்தில் பயணித்த எல்லாருடைய மரணமும் உறுதி செய்யப்பட்டிருப்பதாக சற்று முன்னர் கிடைத்திருக்கக்கூடிய தகவல் வரைக்கும் நமக்கு வெளியாகி இருக்கு. பட் எண்ணிக்கை இன்னும் அதிகாரப்பூர்வமாக முழுமையாக வெளியிட கடைசி அபிஷியல் அப்டேட்னா ஒரு 204 என்ற எண்ணிக்கையில் தான் இருக்கிறது விமானத்தில் பயணித்தவர்கள். அது மட்டும் இல்லாமல் இப்போ ஹாஸ்டல்ல இருந்த ஸ்டூடெண்ட்ஸ், அவங்களோட இந்த மாணவர்களுடைய நிலவரம் என்ன அப்படின்ற ஒரு கேள்விக்கான பதிலும் நமக்கு கிடைக்க வேண்டியதாக இருக்கிறது. ஸோ இதோட டோட்டல் நம்பர் நமக்கு இன்னும் சரிவர கிடைக்கவில்லை, அதிகாரப்பூர்வமாக கிடைக்கவில்லை. அதுக்காக காத்து கொண்டிட்டு இருக்கோம். அதே நேரத்தில் இந்த விபத்திற்கான காரணம், இது தொடர்பான விசாரணையும் தற்பொழுது புலனாய்வு குழு தொடங்கி இருக்கிறது. அங்க களத்தில் நிறைய அதிகாரிகள் இந்த பணியில் ஈடுபட்டிருக்கக்கூடிய காட்சிகளையும் நம்மால் பார்க்க முடிகிறது. So at the end of the day,
300 உயிர் கிட்டத்தட்ட 300 உயிர் இதனால் பாதிக்கப்பட்டிருக்குமோ அப்படின்ற ஒரு அச்சம்தான் மேலோங்கி இருக்கிறது. விமானத்தில் பயணித்த 240 பேர் என்பதை தாண்டி கல்லூரியில் மாணவர்கள் 60 பேருக்கு மேலே பாதிக்கப்பட்டிருக்கிறதா சொல்றாங்க. 20 பேர் உயிரிழப்புன்றது ஆல்மோஸ்ட் உறுதிப்படுத்தப்பட்ட நிலையில் மற்ற மாணவர்களுடைய உடல்நிலை என்ன அப்படின்ற ஒரு கேள்வியும் நமக்கு தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. இந்த நிலையில் மணிக்கு மணி நமக்கு அப்டேட்ஸ் வந்துகிட்டே இருக்குது. தற்போது என்ன சூழல், என்னென்ன மீட்பு நடவடிக்கைகள் எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள் என்பது குறித்தெல்லாம் அதை நம்ம கண்டினியூஸாக பார்த்துக்கிட்டே தான் இருக்கும். தொடர்ந்து தந்தி தொலைக்காட்சி மூலமாக அந்த தரவுகளை உங்களோட ஷேர் பண்ணிக்கிட்டே தான் இருக்கும். தற்போது ஏர் இந்தியாவுடைய இந்த விமான விபத்தானது எழுப்பியிருக்கக்கூடிய கேள்விகள் பற்பல. அதில் விமான பயணத்தினுடைய பாதுகாப்பை நம்மளுடைய டிஜிசிஏ, இந்த சிவில் ஏவியேஷன், இதுக்கு அவங்க தான் இன்சார்ஜ் அப்படின்னும் போது அந்த டைரக்டரேட் தரப்புல இருந்து இன்னும் இதற்கான நெறிமுறைகள், புரோட்டோகால்ஸ் இன்னும் பலப்படுத்தப்படுமா அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு எழுந்திருக்கிறது. மீண்டும் இது மாதிரியான ஒரு விபத்து நிகழக்கூடாது என்பதுதான் பெரும்பாலானோர் இல்லை, எல்லாருடைய எதிர்பார்ப்புமே இதுதான். ஏன்னா கடைசியாக 2020ஆம் ஆண்டு ஒரு விபத்து நடந்தது. அதுக்கப்புறம் 2010 மங்களூரில் நடந்த விபத்தாக இருக்கட்டும், 2000ஆம் ஆண்டு நடந்த விபத்துன்னு ஒரு 10 வருஷம் 5 வருஷம் கேப்பில் அப்பப்போ ஒரு விமானம் நடந்துக்கிட்டே தான் இருக்கு. பட் தட் டசன்ட் மீன் ஏர் டிராவல் அப்படின்றது பாதுகாப்பு இல்லாத பயணம்னு எடுத்துக்க கூடாது. அதனையும் தாண்டி அந்த பாதுகாப்பு நெறிமுறைகளை இன்னும் கடுமையாக பின்பற்ற வேண்டும் அப்படின்றது தான் இங்கு நம்முன் இருக்கக்கூடிய ஒரு பலமான கோரிக்கையாக இருக்கிறது. இன்ஃபேக்ட் சில விமானங்களுடைய மெயின்டெனன்ஸ் குறித்து இந்த டிஜிசிஏ இருந்து ஷோகாஸ் நோட்டீஸ் அனுப்பப்பட்டதாகவும் சில தகவல்கள் தெரிவிக்கின்றன. இந்த சம்பந்தப்பட்ட விமானம் குறித்தான தகவல்கள் இன்னும் நமக்கு முழுவதுமாக கிடைக்கப்பெறவில்லை. இதனுடைய பயணம், எந்த இடத்துக்கு பயணம் போது, இந்த ஃபிளைட்டோடைய நம்பர், இதில் எத்தனை க்ரூ இருந்தாங்க, இந்த மாதிரியான தகவல் தான் வந்திருக்கே தவிர தொழில்நுட்ப ரீதியான காரணங்கள் இன்னும் முழுவதுமாக நமக்கு தெரியவில்லை அப்படின்ற ஒரு சூழலும் தற்போது நிலவுகிறது. அதிமுக்கிய விவரங்களை அனைவருக்கும் புரிய வைக்கும் பாட்காஸ்ட். தவிர்க்க முடியாத முதல் மக்கள் வளைகுடா நாடுகள் பிரான்சிஸுக்கு பிரியா சம்பவங்களை தேடி களத்திற்கே உங்களை அழைத்து செல்லும் ஸ்பாட்லைட். அங்க இருக்கக்கூடிய கள விவரங்கள் என்ன? அமலாக்கத்துறை கடந்த 5 வருஷமாவே சார் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவர் வர்றதுக்காக. எங்களுடைய நியாயமான கோரிக்கை. Even at the cost of stopping. பார்வையாளர்களையும் செய்திக்குள் பங்கெடுக்க செய்யும் மக்கள் குரல். 50 ரூபாய் எங்களுக்கு தண்ணிக்கு ஒரு தீர்வே இல்லைங்க. 10 வருஷமா எங்களுக்கு சரியான ஒரு விடிவு கிடைக்கவில்லை. 60,000 ஏக்கருக்கு தான் கேட்கிறோம், பிச்சை கேட்கறாங்க. புத்தம் புதிதாக, வித்தியாசமாக ஹெலிகாப்டர்களின் உதவி என்ன படிக்கலான்றதுல பேரண்ட்ஸும் என்கரேஜ் பண்ணணும், ஸ்டூடெண்ட்ஸும் தேர்வு செஞ்சு. எனக்கும் சீமானனுக்கும் பெரிய வித்தியாசம் இல்லைங்க. ஒரு பாயிண்டா சொல்லணும். உங்களுக்கான தலைவர்களை பொழுதுபோக்கு தளத்தில் தேடாதீர்கள், போராட்ட களத்தில் தேடுங்கள். அனைத்தும் உங்களுக்காக. எப்போதும் இணைந்திருங்கள் தந்தி டிவியுடன். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கண்டென்ட்ஸ், சினிமாவும் சீரியஸ் பிரச்சனைகளும், பல வருடங்கள் தளபதி இடைவெளி விஜய் கலகலப்பும் கைகலப்பும். Me too, love you. Thank you so much. அவர்களை மாஸ் ஏத்துறது ஏற்ற தெரிக்குதுனாலே டன்னு தான். பிரேக்கே இல்லாமல் பிரேக்கிங் நியூஸ் சொல்லும் தந்தி டிவி ஆப். இன்ஸ்டா தலைமுறை வரை இறங்கி அடிக்கும் தந்தி டிவியின் டிஜிட்டல் எக்ஸ்க்ளூசிவ். அது தண்ணிக்குள்ள போகும்போது ஹேங் ஆயிடுச்சு. உங்களுக்கு விஜய் சார் எந்த அளவுக்கு ரொம்ப பிடிக்கும்? Of course, Malayalis are huge Vijay sir fans. ரெண்டு பேருமே ரொம்ப பிடிக்கும் எனக்கு. தந்தி டிவி ஆப்பை இலவசமா டவுன்லோட் செய்யுங்க, ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க.